ஐயனார் துணை. ஸோ இது வரைக்கும் சீரியலில் போன எதிர்பார்ப்பை தாண்டி இப்போது பல்லவன் இந்த குடும்பத்தில் சேர்ந்தவன் கிடையாது. அதாவது சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருடைய தம்பி கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே பல்லவன் அப்படியே துடிச்சு பெறாரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஏன் அண்ணன், ஏன் குடும்பம் அப்படின்னு அவ்வளோ ஒத்துமையாக இருந்த பல்லவனுக்கு அந்த செகண்டில் அவங்க அப்பா ஆமாண்டா நீ என்னுடைய 2வது போல தான், அவங்களோட தம்பி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதும் பல்லவன் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறான். ஸோ பல்லவன் ஏதோ ஒரு கோவத்தில் வெளியே போயிட்டான், கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக பல்லவன் எங்கே போனான், என்ன ஆனான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. சேரன், சோழன், பாண்டியன், நிலான்னு எல்லாம் அப்படியே துடிச்சு போகிறாங்க. ஸோ அவன் வேணால் நம்ம இவங்க தம்பி இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவன் நம்ம தம்பி தான். எல்லாம் ஓடி போய் ஆளுக்கு ஒரு மூலியாக தேடுறாங்க. அவன் போகிற இடம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்ன ஆயிருக்கும் பல்லவனுக்கு அப்படின்னு பதறி போகிறாரு சேரன், சோழன், பாண்டியெல்லாம். எங்கெங்கேயோ தேடும்போது சேரனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சேரனுடைய ஃப்ரெண்டு. இது மாதிரி தம்பி பல்லவன் இங்கே ரோட்டோரம் படுத்துருக்காண்டா, என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் துடிச்சு போகிறாரு சேரன். உடனே சோழன் அழைச்சிக்கிட்டு சேரன் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா பல்லவன் குடிச்சிட்டு போதையில் படுத்துருக்கான். அதை பார்த்தும் சேரனுக்கு சமக்கம் வருது. இன்னொரு பக்கம் பாவம் பல்லவன் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருந்தானா இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு தண்ணியை வாங்கி அங்கேயே தெளித்து பல்லவன் எழுப்புறாங்க. பல்லவன் ஏஞ்சதும் நான் உன் தம்பி இல்லையானே, அப்போ நான் வேறு யாரோ ஆனே அப்படின்னு அழுகுறான். சேர உடனே ஏண்டா பல்லவா இப்படி பேசுகிற, என்ன ஆச்சுல உனக்கு, ஒன்று அப்படி யாரா சொன்னது, நீ என்றைக்குமே என் தம்பி தாண்டா பல்லவா, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பல்லவனை கூப்பிட்றாங்க. ஆனால் பல்லவன் வீட்டுக்கு வர மறுக்கிறான். இல்லைண்ணே நான் உன் தம்பி இல்லைண்ணே, நீங்களாம் அண்ணன் தம்பிங்க, நான் யாரோ தானே அப்படின்னு பல்லவன் அழுவும்போது சேர உடனே உனக்கு அப்படி யாருடா சொன்னான், ஏண்டா பல்லவா இப்படி பண்ணுற, வீட்டுக்கு வாடா போகலான்டான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பல்லவனை வீட்டுக்கும் கொண்டு வராங்க. வீட்டுக்கு வந்த பல்லவன் ஒரு மாதிரி சோகமாகவே நிற்கிறான். யார் கூடயும் சேரவே இல்லை. நிலா பார்த்துட்டு பல்லவா என்னாச்சு உனக்கு, ஏண்டா அப்படி பண்ணுற, இல்லை நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் உங்களுக்கு யாருக்குமே தம்பி கிடையாதுல்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை விட்டுருங்க, நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு பல்லவன் அழுகுறான். நிலா ஒன்றே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பல்லவா, நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், நீ தான் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டினேன், காட்ட போய் தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அப்போ எல்லாத்தையும் காரணம் நான் தானா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்றும் காரணம் இல்லை, எனக்கு இத்தனை நாளாக என்னை மறைச்சி வச்சுருந்தாங்க உண்மை தெரியாமல், இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நான் கிளம்புறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பல்லவன் கிளம்பும்போது நிலா தடுத்து பல்லவனை ஓங்கி ஒரு அறை விட்றாங்க. விட்ட வைத்து சேரன், ஏய் நிலா யார் கேட்டு இப்போ அடிச்ச நீ அப்படின்னு பயமாக கோவப்படுறாரு. சோழனும் ஆமாம் எதுக்கு என் தம்பியை படித்த நீனு, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது, யார் கேட்டு அடிச்ச நீ அப்படின்னு கோவப்படுறாரு. அதை பார்த்ததும் நிலா சொல்கிறாங்க, பாத்தியா பல்லவா, உன்னை நான் ஒரு அடி அடித்த உடனே உங்கள் அண்ணனுங்க எப்படி கோவப்படுறானுங்கன்னு, இதுலேருந்து தெரியலையா உனக்கு, உங்கள் அண்ணனுங்க உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு, இப்போயாச்சும் புரிஞ்சுக்க பல்லவா, உங்கள் அண்ணனுங்க நீ இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை அடித்தது நான் தான், ஆனால் அதுக்கே உங்கள் அண்ணனுங்க எவ்வளோ கோவப்படுறானுங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி பல்லவா உன் அண்ணனுக்கு தம்பி இல்லைன்னு ஆகிடும், எப்போதுமே உன் அண்ணனுங்க உனக்கு அண்ணனுங்க தாண்டா, உன்னை தம்பியை தாண்டா பார்க்குறாங்க, அதை புரிஞ்சுக்கணுன்னு தான் உன்னை அடித்தேன், என்னை மன்னிச்சிரு பல்லவா அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேனே, என்னை உங்கள் தம்பியை ஏற்றுக்குங்கண்ணே அப்படின்னு ஓடி பல்லவன் அழுகும்போது சேர சொல்ல எல்லாரும் நிலாவை பார்த்து, சாரிப்பா நான் ஏதோ கோவத்தில் தம்பி அடிச்சிட்டேன்னு உரிமையில் பேசிட்டேன்ப்பா, பரவாயில்லைங்க, உங்கள் தம்பி உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் நான் அப்படி பண்ணினேன், இப்போ உங்கள் தம்பி உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல சேர உடனே கையெடுத்து நிலாவை பார்த்து அப்படியே கும்புறாரு.